away when they see me pouring some more. ஹலோ யூஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபியூச்சரிஸ்டிக் எடிட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முன்னாடி வந்து ஒரு இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. அந்த இன்ட்ரோ எப்படி ப்ரொஃபஷனலாக ஈஸியாக கைன்மாஸ்டர்லேயே க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட செகண்ட் சேனலில் வந்து இந்த கைன்மாஸ்டர் லேட்டஸ்ட் வெர்ஷனே எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம் இல்லாமல் ஆட்டோ பேக் ப்ராப்ளம் இல்லாமல் தமிழ் ஃபான்ட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு வெர்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ லிங்க். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற க்ரியேட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு உங்களோட இன்ட்ரோ வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் அந்த இன்ட்ரோ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இதுதான் நம்மளோட இன்ட்ரோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட இன்ட்ரோ. இப்போ வந்து நம்ம லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி நம்மளோட லோகோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிவிட்டு அதோட பிளெண்டிங் கிளிக் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ரீன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதை வந்து சைடாக வச்சுக்கலாம். ஆனால் நம்ம அந்த அனிமேஷன் எப்போ வருதுன்றதை பார்க்கணும். அதனால் இப்போ வந்து நம்ம வந்து அனிமேஷன் ஆப்ஷன் போயிட்டு வைப் அப் அப்படின்றது அந்த ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். அது அப்படியே மேலே அப்படியே வைப் ஆகிற மாதிரி வரும். பாருங்கள், நான் வந்து இப்போ அந்த வைப் அப் அப்படின்ற அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு நீங்கள் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. என்ன ஸ்பீடு வேணுமோ நீங்கள் அந்த ஸ்பீட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அனிமேஷன் கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த லோகோ வந்து இதுக்கு சென்டரில் வைக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து கரெக்டாக சென்டரில் வச்சுட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு 1 மினிட் இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஆனால் இப்போ வந்து லோகோ வந்து கொஞ்சம் வேகமாக மேலே போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ வந்து நான் அனிமேஷனில் போய்ட்டு அதோட ஸ்பீடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து இதில் வந்து கீ அனிமேஷன் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. அப்புறம் கடைசிக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது வந்து ஜூம் ஆகும்போது நம்மளோட லோகோவும் அப்படியே ஜூம் இன் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சர்க்கிள் கூட சேர்ந்து நம்ம லோகோவும் சின்னதாகிட்டே வரும் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து 1080 பிக்சல் 60 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் வந்து இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து 1 மினிட் நான் வந்து இந்த வீடியோ வந்து இப்போ உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம செகண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.